ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல் ருக்மணிஸ் மாடி தோட்டம். இன்னைக்கு நம்ம லோங்கன் தான் பார்க்க போகிறோம். பழமரத்தையும் பார்க்கலாம், பழத்தையும் பார்க்கலாங்க. இன்னைக்கு இதில் ஏற்கனவே ஒரு பிஞ்சு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கொட்டிட்டு இருக்குது பாருங்க. ஆனால் பூ இருக்குதுங்க நிறைய, நல்லா பெரிய பிஞ்சாவே வந்ததுங்க. அது இன்னும் ஒரு 2 வாரம் இருந்தது, அது பழமாவே ஆயிட்டு இருக்குங்க. அவ்வளோ பெருசு இருந்ததுங்க. அது கொட்டிச்சா அணில் கிணில் கடிச்சு போடுச்சான்னு தெரியல. கொஞ்சம் பெருசா இருக்கவே அது ஏதோ பழம்னு சொல்லிட்டு கூட கடிச்சிட்டு இருக்குங்க. ஆனால் பூ எவ்வளோ பூ இருக்குது பாருங்க, கொத்து கொத்த. நம்ம ஊர் பழமரம் பார்த்துருப்பீங்க, சப்போட்டா, கொய்யா, மாதுளை எல்லாம். இது வெளிநாட்டு பழங்க, ரேர் வெரைட்டிங்க. இது கூட நம்ம ஊர்ல நல்லா காய்க்குது, பூக்குது பாருங்க. இப்ப இந்த பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, இதுதாங்க. இது ஒயிட் லோங்கனுங்க. இதுல ஒரு 4 வெரைட்டி வச்சிருப்பாங்க லோங்கன்ல. ரூபி லோங்கன், ஒயிட் லோங்கன், 4 சீசன் லோங்கன் சொல்லிட்டு ஒரு 4-5 வெரைட்டி வச்சிருப்பாங்க. இது பழம் இப்படிதான் இருக்குங்க. இதோடைய பழமும் இப்படிதான் இருக்குங்க. அந்த ஓடு இந்த மாதிரி இது கொஞ்சம் லைட் எல்லோவா இருக்குதுங்க. இது ஒயிட் கலரா இருக்குங்க. ரூபி லோங்கன் பாத்தீங்கன்னா ரெட் கலரா இருக்குங்க. அந்த மேல இருக்கிற ஓடு பாருங்க, அவ்வளவுதாங்க. நுங்கு மாதிரியே தான் இருக்குங்க அந்த பழம். நல்ல இனிப்பா இருக்குங்க சாப்பிட்டோம்னா. நம்ம நுங்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு பாருங்க. ஆனா நுங்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்குங்க. இது நல்ல இனிப்பா இருக்குங்க. விதை இந்த மாதிரிதான் இருக்குங்க. ஆனா விதை செடி வராதுங்க. இது ஒட்டு செடிங்க. இங்க பாருங்க, இங்க ஒட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. இது விதை செடி வளர்த்துருவாங்க. வளர்த்துட்டு நல்லா காய்க்கிற மரத்தை அந்த கிளையை கட் பண்ணி இதுல ஒட்டு கட்டுவாங்க. இந்த இடத்துல ஒட்டு கட்டி ஒட்டு நல்லா மூடிட்டு இருக்கு பாருங்க. நீங்க இந்த மாதிரி ரேர் வெரைட்டி எல்லாம் பழமரம் வாங்குறீங்கன்னா இது பார்த்து வாங்கணும், ஒட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க. ஏன்னா விதை செடியை கொடுத்துட்டாங்க, நம்ம ஏமாந்து வாங்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம மாடி தோட்டத்துல கண்டிப்பா அதுல அறுவடை எல்லாம் எடுக்க முடியாதுங்க. விதை செடியெல்லாம் அதே தரையில வச்சு விட்டுட்டீங்கன்னா அது காய்ச்சிருங்க. அது ஆனா அது கூட 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி டைம் எடுக்குங்க. இந்த லோங்கெல்லாம் நீங்க விதை இது மாதிரி பழம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு விதையெல்லாம் போட்டு வளர்க்காதீங்க. அப்படியே வந்தா கூட அது காய்க்காதுங்க. அது ஆண் மரமா அந்த மாதிரி காய்க்காத மரமா கூட ஆயிடுங்க. அதனால இதெல்லாம் நீங்க ஒட்டு செடியாவே வாங்கிக்கலாம். சில வெரைட்டி பழ மரத்தை நம்ம விதை போட்டு வளர்க்குறாங்க. நம்ம சீத்தாப்பழி, சப்போட்டா இதெல்லாம் போட்டு விதை போட்டு வளர்க்குறாங்க. கொய்யா இதெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க விதை போட்டு வளர்க்கலாங்க. ஆனா இந்த மாதிரி வேற வெரைட்டி எல்லாம் விதை போட்டு வளர்க்காதீங்க. விதை செடியாவும் வாங்காதீங்க. ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. விதை செடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. அந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கி வைக்காதீங்க. நீங்க ஒட்டு செடியா பார்த்து வாங்கி வைங்க. ஆனா நல்லா காய்க்குங்க. இது நம்ம கிளைமேட்ல வெயிலே நல்லா காய்க்குதுங்க. இது நான் மே மாசத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். 1 வருஷம் ஆகுதுங்க. போன வருஷம் வாங்கினுங்க. இந்த வாட்டி மே மாசம் நான் மேல ஷேட் நெட்லாம் கூட போடலைங்க, அப்படியே தான் இருந்ததுங்க. இந்த இடத்துல எதுவுமே கூட இல்லை பாருங்க. கொடிங்கெல்லாம் கூட எதுவும் படர்ந்தில்ல. நல்ல வெயில்ல தான் இருந்ததுங்க. நான் வாங்குறப்ப பாதி அளவு தான் இருந்ததுங்க. இது இவ்வளவு உயரமும் இப்பதான் வளர்ந்தது. இந்த 1 வருஷத்து வளர்ச்சி தாங்க இந்த பழமரம். சூப்பரா வளர்ந்துருக்குது பாருங்க. பழம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இது இப்ப நம்ம கடையில எல்லாம் கிடைக்குதுங்க. கிலோ 400 ரூபாய்க்கே கிடைக்குதுங்க. இந்த எலுமிச்சை பூத்துருக்கு பாருங்க. இந்த பூ வாசனையா இருக்குங்க. நல்லா பூக்குறப்ப பாத்தீங்கன்னா அது பக்கத்திலே இருக்குங்க. கொத்து லெமன். நான் போன வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேங்க. இந்த பழமரத்தை பழம் பறிச்சு அந்த பழம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் லூவிங்க சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த பழமரத்தை எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கலாம்னு சொல்லிட்டு கூட வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுல டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் அபியுங்க. எல்லா கிளையிலயும் துளிர் வந்துருக்கு பாருங்க. இதுவும் நுங்கு மாதிரி தான் இருக்குங்க. இப்ப நம்ம லோங்கன் பார்த்தோம் இல்லைங்களா, அதை விட இது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்க. நல்ல இனிப்பா இருக்குங்க. ஃபுல்லாவே துளிர் இருக்குங்க. மேலெல்லாம் இருக்கு பாருங்க. இப்ப வெயில் இல்லைன்றதுனால நான் அப்படியே ஓப்பன்ல வச்சுட்டு இருக்கேங்க. ஆனா வெயில் டைம்லாம் வந்தா இது கொஞ்சம் ஷேட் நெட் கொடுத்து தாங்க வளர்க்கணும். இது வெயில்ல வளராதுங்க. வெயில்ல காஞ்சிருங்க. நம்ம தோட்டம் மாதிரி இடத்துல வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா மரத்துடைய நடுவுல ஒரு 2 மரம் இருக்குன்னா அதுக்கு நடுவுல வச்சு வளர்க்கலாங்க. இப்ப நம்ம மாடி தோட்டத்துல வைக்கிறோம்னா மேல கொஞ்சம் ஷேட் நெட் போட்டோம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இதை விட பெரிய பழமரம் இருந்துச்சுன்னா அதுக்கு நடுவுல வச்சு வளர்க்கலாங்க. கொஞ்சம் நிழல் கொடுத்து வளர்த்தோம்னா தான் இந்த அபியை வளர்க்க முடியும். வெயில் ரொம்ப இருந்தா இது வெயில தாங்கி வளராது. ஆனா இப்போ கொஞ்சம் வெயில் இல்லை, மழை எல்லாம் வருது இல்லைங்களா, அதனால எவ்வளவு துளிர் வருது பாருங்க. பழம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இது சாப்பிட்றது.
எல்லோ கலரா இருக்குங்க, நல்ல பெரிய பெரிய பழமா வருங்க, நல்ல இனிப்பா இருக்குங்க பழம் சாப்பிட்றதுக்கு. அதே போல இது பழம் வந்து நமக்கு மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கிறது கிடையாதுங்க. இந்த பழம் வந்து கிடைக்கிறது கிடையாதுங்க. இது பழத்தை விட இது விதைக்கு தாங்க நல்ல வேல்யூ. ஒரு பழமரம் இது விதை செடி தாங்க. ஒட்டு செடி எல்லாம் இன்னும் வருதா இல்லையான்னு தெரியலைங்க. நான் வச்சிருக்கிற இது வந்து விதை செடி தாங்க. ஒரு விதையை போட்டு மரம் வளர்த்து எடுத்தோம்னா ஒவ்வொரு பழமரமும் 2000 3000 அப்படி வித்துடுறாங்க. அது பழம் வித்தோம்னா அவ்வளோ வேல்யூ கிடையாது இல்லைங்களா. அதனால இது விதைக்கு தான் நல்ல வேல்யூங்க. அதனாலதான் இந்த பழம் அதிகமா மார்க்கெட்ல கிடைக்கிறது இல்லைங்க நமக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கிடைக்கிறவங்க இதை கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வந்து நீங்க வெயில்ல வச்சு வளர்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. மாடி தோட்டமா இருந்தா ஒரு 2 பழமரம் இருக்குது, கொஞ்சம் இதை விட பெரிய பழமரமா இருக்குன்னா அதுக்கு நடுவுல இந்த தொட்டியை வச்சு வளர்க்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை தோட்டத்துல வச்சு கீழே தரையில வச்சு வளர்க்குறீங்கன்னா வாழை மரத்து நிழல் இல்லை மற்றபடி தென்னை மரம் அந்த மாதிரி தோப்பு மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய நிழல்ல வச்சு வளர்த்தீங்கன்னா நல்லா அறுவடை எடுக்கலாங்க இந்த பழம் கூட. அப்படியே இங்கே ஒரு பழமரம் இருக்கு பாரு. இது நீங்க எங்க வேணாலும் வச்சு வளர்க்கலாம், ஈஸியா வளருங்க. இது பீனட் பட்டர் ஃப்ரூட், வேர்க்கடலை பழம்னு கூட சொல்லாங்க. வேர்க்கடலை மாதிரியே தான் இருக்குங்க. பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி இருக்குங்க டேஸ்ட். அதாவது ஆரஞ்சு கலரா இருக்குங்க. அப்போ பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குங்க. இதே வந்து நல்லா பழுத்துட்டு ரெட் கலரா மாறுங்க. அப்போ சாப்பிட்டீங்கன்னா நம்ம வெண்ணெய் வாயில போட்டோம்னா எப்படி அப்படியே சாஃப்டா வழிக்கின்னு போமோ அதே மாதிரி பழம் இருக்குங்க. டேஸ்டா இனிப்பா இருக்குங்க. நல்லா பழுத்த பிறகு இனிப்பா இருக்குங்க. காயா இருக்கிறப்போ அந்த ஆரஞ்சு கலரா சாப்பிட்டோம்னா தான் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை உரிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி இருக்குங்க. விதையோடவே சாப்பிடலாம். பழுத்துட்ட பிறகு விதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிடுதுங்க, அப்ப சாப்பிட முடியலைங்க. அந்த ஆரஞ்சு கலரா இருக்கிறப்போ விதை சாஃப்டா இருக்குங்க, விதையோடவே சாப்பிடலாம். பூ ரொம்ப அழகா இருக்குங்க, குட்டி குட்டியா எல்லோ கலர்ல போகுங்க, நல்லா இருக்கும். இது விதை செடி தாங்க, இதெல்லாம் ஒட்டு செடி கிடையாதுங்க, இது விதை செடி தாங்க. நான் நிறைய பழம் வைக்குங்க. இது நிறைய பழம் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழமரத்துக்கிட்ட நிறைய குருவி இருக்குங்க. குருவி நிறைய சாப்பிடுங்க இந்த பழத்தை. அப்படியே கொத்து கொத்தா வைக்குங்க, ரெட் கலரா அப்படியே தொங்குறதுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க. நிறைய வைக்குங்க, ஈஸியா வளர்க்கலாங்க. இது விதை செடியை வளர்க்கலாங்க. நீங்க வெயில் மழை எந்த இடத்துல வச்சாலும் வளர்ந்துடுதுங்க. இது நான் போன வருஷம் வாங்கி வச்சுங்க, சின்னதாக தான் வாங்கி வச்சுங்க, எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க. போன வருஷமே நிறைய பழம் பறிச்சுட்டேங்க இதில். நானா வந்து விதை 1 2 தான் போட்டேங்க. சின்னதா நாத்து வந்துச்சு, அது காஞ்சிடுச்சுங்க. நான் வந்து அந்த பூங்காயா இருக்கிற போய் பறிச்சு தான் நிறைய பழம் சாப்பிட்டேங்க, ஆரஞ்சு கலரா இருக்கப்போ. ஏன்னா அது பழுகிற வரலும் குருவிங்க உள்ளைங்க, குருவிங்க தான் நிறைய சாப்பிட்டுச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் பறிச்சேங்க. அதனால தான் விதையெல்லாம் போன வாட்டி நிறைய எடுக்க முடியலைங்க இதுல இருந்து. ரொம்ப அழகா இருக்குங்க, பூ கொத்து கொத்தா வைக்குங்க. இந்த மல்லிப்பூ பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. இந்த முருங்கை மரம் தாங்க விதை செடி. போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்போங்க, விதை செடியும் முருங்கை மரம் ஒன்று வளர்த்து வச்சிருக்கேன். இது போன வருஷத்துக்கு முருங்கை மரம் தாங்க, எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க. பூ வச்சே கொட்டிடுச்சுங்க, 2 டைம் பூ வச்சு வச்சு கொட்டிடுச்சுங்க. இது நாட்டு முருங்கை தாங்க, நல்லா நீட் நீட்டா இருக்குங்க முருங்கைக்காய். இங்க இருக்குது பாருங்க, இது சீத்தாப்பள்ளிங்க. இது வந்து விதையில இருந்து வளர்த்தது தாங்க, நார்மல் சீத்தாப்பள்ளி தாங்க. சீத்தாப்பள்ளிலேயே 3 வெரைட்டி வச்சிருப்போங்க. இது நமக்கு நார்மலா கடையில கிடைக்கலைங்களா அந்த சீத்தாப்பள்ளி. இன்னொன்று வந்து அங்க வச்சிருக்கோங்க, அது வந்து ரெட் கலர் சீத்தாப்பள்ளிங்க. அதுவும் விதை செடி, இதுவும் விதை செடி. இன்னொரு வெரைட்டி வாங்கி வச்சிருப்பாங்க, அது மட்டும் நான் நர்சரியில இருந்து வாங்கினாங்க. அது வந்து கோல்டன் சீட்டாங்க. அது பழம் பெரிய பெரிய பழமா வருங்க. அந்த பழத்துடைய மேல பாத்தீங்கன்னா நல்ல அந்த கோல்டு கலரா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. அதுவும் வாங்கி வச்சு, அது மட்டும்தாங்க நான் கடையில வாங்கினது. அது எனக்கு பழம் கிடைக்கல, அதனாலதான் நான் விதை போட்டு வளர்க்கலைங்க. அது இதெல்லாம் வந்து நான் விதை போட்டு தான் வளர்த்தேன். இதெல்லாம் 2 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமே காய்க்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இங்க 2 இருக்கும் பாருங்க இந்த இடத்துல. 2மே வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கேங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் 3 பழம் 4 பழம் பெரிய பெரிய பழமாவே வரும். போன வருஷம் இதுல வந்து ஒரு 4 பழம் பறிச்சோங்க, இதுல ஒரு 3 பழம் பறிச்சுங்க. எங்க பூ இருக்கு பாருங்க கொத்து கொத்தா. இன்னும் 2 அங்க இருக்குங்க. மொத்தம் 4 வச்சுன்னு இருப்பாங்க நார்மல் சீத்தாப்பள்ளியே. ரெட் கலர் சீத்தாப்பள்ளி வந்து 2 3 வச்சிருப்பாங்க. இது கோல்டன் சீத்தாப்பள்ளி வந்து 1 தான் வச்சிருப்பாங்க. இது எங்க இருக்கு பாருங்க, இதுதான் கோல்டன் சீத்தா. அது மேல ஃபுல்லாவே இந்த பாவக்காய் கொடி படர்ந்துட்டு இருக்குது. இங்க வருது பாருங்க. இது பழம் எல்லா சீத்தாப்பள்ளியை விட இது கொஞ்சம் பெரிய பெரிய பழமா வரும். அங்க இருக்கு பாருங்க, இதுதான் ரெட் கலர் சீத்தாப்பள்ளிங்க. அதுல கூட ஒரு பழம் வந்துடுச்சுங்க. நான் போன இதுல வீடியோல கூட ஷேர் பண்ணியிருப்போம், ஒரு 2 3 வாட்டிக்கு முன்னாடி அந்த பழமே ஷேர் பண்ணியிருப்போம்.
அது வந்து ரெட் கலர் சீதாப்பழி. அது பக்கத்துல இருக்கிறது வந்து திராட்சைங்க. அதுல கூட பூ இருந்ததுங்க குட்டி குட்டியா. டெய்லி வீடியோலயே பறிக்கிறோம். ஆனா அப்ப கூட மொட்டு வந்துனே இருக்கு பாரு எவ்வளவு. அதிகமா பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் பறிச்சப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பூ தான் பறிச்சிருப்போங்க. நேத்து பறிச்சது கூட கொஞ்சம் கட்டினாங்க, ஓரளவுக்கு வந்ததுங்க. இன்னைக்கும் கொஞ்சம் நிறைய நிறைய கீழே உதிர்ந்துட்டுதுங்க பூ எல்லாம். கீழே எல்லாம் இருக்கு பாருங்க. என்கிட்ட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா, அந்த பூங்களை மொட்டா பறிச்சு கட்ட மாட்டாங்க. அது பூக்க விட்டுருவாங்க. அந்த வாசனையும் நல்லா இருக்குங்க. செடியில இருக்கிறத பாக்குறதுக்கு அழகா இருக்குங்க. அந்த செடியில எல்லாம் பூ நிறைய விடுறதுனாலதான் நமக்கு அறுவடையே நிறைய கிடைக்குது. அந்த பூக்கோசரமே அந்த தேனீக்கள் பட்டர்ஃப்ளை எல்லாம் வருது இல்லைங்களா, அதனாலதான் காய்கறி அறுவடை எல்லாம் நிறைய வருங்க. நம்ம எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற தொட்டியை நான் காட்டலன்னா அது வந்து மாடி தோட்டம்ன்றது மாதிரியே தெரியாதுங்க. ஏதோ தரையில வச்சு வளர்த்துருக்கிற மாதிரி தான் தெரியுங்க. ஆனா எல்லா செடியும் தொட்டியில தான் வச்சு வளர்த்துருக்குங்க. எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு பூ கிடைச்சிருக்கு பாருங்க. டெய்லி இவ்வளவு பூ கிடைச்சிருந்துங்க. இன்னும் நிறைய மொட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் பூத்துச்சுன்னா 1 முழம் 1/2 முழம் அந்த மாதிரி வருங்க. இப்பதான் மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்குது.